அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துடைய அந்த தணிக்கை சான்றிதழ் இருக்கு இல்லையா, அது இன்னுமே அந்த படத்துக்கு கிடைக்கலைங்க. அதனால அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு ஒன்று தொடுத்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்குடைய தீர்ப்பு ஜனவரி 9ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிரும்னு வேற சொன்னாங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தான் தீர்ப்பு வழங்க போகிறாங்களா. இதனால திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எப்படியே ஒன் லாஸ்ட் டான்ஸா, ஒன் லாஸ்ட் மண்டி தான், மண்டியிட வேண்டியதான். மறுபடியும் வரலாறு திரும்புகிறது. அமித்ஷா ஐயா, மோடி ஐயா, நான் உங்களை எதுவுமே பேச மாட்டேன் ஐயா, இனிமே நீங்கள் எனக்கு கொள்கை எதிரிலாம் கிடையாது, கொள்கை நண்பன் அப்படின்லாம் பேசினாதான் விடுவாங்க. வச்சாம் பாருங்க ஆப்பு. மக்களையெல்லாம் நீ காக்க வைக்கிறியா? நீ நடு ரோட்டில் வெயிலில் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் உனக்கு தேவைதான்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஒருத்தவங்களை காக்க வைக்கிறதுடைய வழி என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ புரிய வரும் விஜய் அவர்களுக்கு. இப்போவும் இந்த அணில்கள்லாம் இது திமுகவுடைய சதி அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு அதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றிய அரசு பேசுறதுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. இங்கே கூட்டம் கூட்டணும்னு சொன்னா நாளைக்கு கூட்டம் கூட்டுறாங்கன்னா இன்னைக்கு போய் பெர்மிஷன் கேட்பாங்க. பெர்மிஷன் கொடுக்கலன்னு உடனே அரசு 1008 குறை சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கடா பார்ப்போம், ஒன்றிய அரசே என்னைய பார்த்து என்ன உனக்கு பயமா அப்படின்ட்டு இப்போ பேசுங்க பார்ப்போம், பேசுங்கடா பார்ப்போம். இந்நேரத்துக்கு இதே விஷயத்த மாநில அரசு பண்ணியிருக்கணும். இந்நேரத்துக்கு ஒரு 500-600 அறிக்கை வந்திருக்கும். ஏ கபட நாடக திமுக அரசு, ஏ மக்கள் விரோத பாசிச அரசு, ஏ மண்ணாங்கட்டிய, ஏ மசிரேன்னு வந்திருக்கும். இப்ப பாருங்க, நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள். சரி, அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்து அழகான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உலகம் உங்கள் கையில் அப்படின்ற திட்டங்க. அது மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டங்க. உலகத்தரம் வாய்ந்த முன்னணி நிறுவனங்களில் தயாரித்த லேப்டாப்பை எல்லாம் மாணவியர்களுக்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ ஒரு அருமையான திட்டம் இல்லையா? இந்த திட்டத்தில் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அணில் குஞ்சுகள், ரசிக குஞ்சுகள் இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களும் போய் இது மாதிரி லேப்டாப்பை வாங்கிக்கிட்டு அந்த லேப்டாப்பை வச்சு என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வேணும்னே கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படத்துடைய போஸ்டரை வால்பேப்பராக வைக்கிறாங்களாமா, ஜனநாயகன் படத்துடைய பாட்டை போடுறாங்களாமா, உங்க விஜய் உயிரெடுக்க வரேன் நான் அந்த பாட்டை போடுறானுங்க. அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு, நாங்கள் மாஸ் பண்ணிட்டோம் பாருங்க, திமுகவுக்கு எதிராக நாங்கள் எப்படி அரசியல் பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்ட்டு கிறுக்கணுங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க, அந்த லேப்டாப்புக்கு மேலே ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிட்டானுங்க, தமிழக வெற்றி கழகம். அந்த லேப்டாப்புக்கு மேலே முதலமைச்சருடைய படமும் கலைஞருடைய படமும் பொறிச்சிருக்குங்க. அதை பொறுத்துக்க முடியல இவனுங்களால. உடனே அதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம்னு விஜயோடைய படத்தை எடுத்து ஒட்டிக்கிட்டானுங்க. படிச்சு முன்னேறதுக்கு 1008 திட்டங்களை கொண்டாந்து ஒரு லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு விஜய நொட்ட போறோம், மயிரை புடுங்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தந்தாக்க அதை வச்சு எப்படியாவது முன்னேறதுக்கு பார்க்கணும், சிந்தனையை வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் யோசிச்சு பல விஷயங்களை கத்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு இவனுங்கெல்லாம் பாருங்க, அப்படியே மூளையெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கிது. ரசிகர்கள் விஜய், ரசிகர்கள் ஜனநாயகன் படம், சினிமா, தியேட்டரு, இப்படியே தான் நிற்கிறானுங்க. இவனுங்க படிக்காம வேலை வெட்டி இல்லாமல் கிடப்பானுங்க. எல்லாத்துக்கும் அரசு மேலே தூக்கி பழிய போட்டுடுறது. அரசு என்னென்னலாம் மக்களுக்கு வேணுமோ, மாணவர்களுக்கு வேணுமோ எல்லாமே பண்ணுது. எதையுமே சரியா உபயோகிக்காம அந்த லேப்டாப்ல உட்காந்துருந்து நீ என்ன பண்ணுவானுங்க பாருங்க, ஜனநாயகன் படம் பார்க்க போறானுங்களாம். சீக்கிரமா பொங்கல் காசை போட்டு விடுங்க, நாங்கள் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும், டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும், 1000 ரூபாயா 1500 ரூபாயா, சீக்கிரம் போட்டு விடுங்கன்றானுங்க. இவனுங்க இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சலுகைகளையே குறை சொல்லிக்கிட்டு ஒரு விரல் புரட்சி, இந்த இலவசங்கள் வேண்டாம், ஓசி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம்னு சொல்லி நொட்டிக்கிட்டு திரிகிறது. இந்த ஒரு விரல் புரட்சி கும்பலுக்கு இந்த இலவசங்கள்லாம் பிடிக்காதே, பேசாமல் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தா வேற ஏதாவது பயன்பெறக்கூடிய மக்களுக்காவது, ஏதாவது மாணவர்களுக்காவது அது நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு இது? படித்து முன்னேறக்கூடிய மாணவியர்களுக்கு அந்த லேப்டாப் போய் சேர்ந்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இனிமேல் ஃபில்டர் பண்ணணும். விஜய் ரசிகர்கள் யாராவது இருக்கானுங்களா, அவனுங்களெல்லாம் தூக்கி தூர ஏறி, இந்த கிளாஸில் எவனெல்லாம் இருக்கானா அவனெல்லாம் தூக்கி தூர ஏறி, அவனுக்குலாம் இந்த லேப்டாப் கொடுக்கக்கூடாது, நீ போ வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்றணும். இவனுங்களெல்லாம் என்ன வேணா பேசிகிட்டு இருக்கட்டும், எங்களை பார்த்து பயம், எங்களை என்ன ஒடுக்குறீங்களா அடக்குறீங்க, என்ன வேணா பேசிட்டு போடா மயிரன்னு ஓரமாக பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு மற்றபடி நல்லா படித்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்தா போதும். இல்லை, இவனுங்களுடைய அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குது, எவ்வளோ இம்மெச்சோர்டாக இருக்கானுங்கன்னு பாருங்கள். சிஎம் உடைய புகைப்படம் வால்பேப்பர்ல எல்லாம் இருக்கான் லேப்டாப்ல.
அதை வந்து மாற்றி விஜய் ஃபோட்டோ வச்சு திமுக அசிங்கப்படுத்துகிறானுங்களா. டேய் இதுக்கு பேர் அசிங்கம் இல்லைடா, இது உங்களுக்கு தான்டா அசிங்கம் கோமாளி பயல்களா. ஏதோ பயங்கரமான ஒரு அரசியல் நகர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கோமாளி பயல, அத்தனை பேர் இதெல்லாம் கோமாளித்தனமாக தான் பார்ப்பாங்க, பைத்தியக்காரனுங்க. நம்ம தான் அவ்வளோதான், இனிமேல் எடிட் பண்ணுறதுலாம் இதுவே இல்லை. கைஸ் காமிக்கிற பாருங்க என்னதான் கொடுத்துருக்காங்கன்ட்டு, பாட்டிலே காமிக்கிற பாருங்க. லேப்டாப் ஹெச்டி மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பேங்கு எத்தோடனே யார் பேசுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ க்ளீனாக இருப்பாரு. என்னமோ பெருசா சாதிச்சு கிழிச்சிட்டதான் இவனுங்க நினைக்கிறானுங்க. இப்படிலாம் பண்ண உடனே செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே 1008 குறை சொல்றது, அதுல நொட்டம் சொல்றது, அந்த சலுகைகளையோ நல்ல விஷயங்களையோ அனுபவிச்சுக்கிட்டு அதுலயே நொட்டம் சொல்றது, இப்படியெல்லாம் இவனுங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு மேடையில ஏறி மக்கள் விரோத அரசு, பாசிச திமுக அரசு, அந்த அரசு இந்த அரசு, கபட நாடகம், மண்ணாங்கட்டி மசுருன்னு வைக்கிறது. இங்க பாருங்க, அந்த பேக்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து நீக்கணுமா, அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கானுங்க. காயினை வச்சு கீச்சு கீச்சு அதை வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாய் இருக்குல்ல, நாயை குளிப்பாட்டி என்னதான் நடுவீட்டில் உட்கார வச்சாலும் அது போக வேண்டிய இடத்துக்கு தான் போகுமா. அதால உருப்படியெல்லாம் இருக்க முடியாது, அதால சுத்தபத்தமெல்லாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவனுங்க சாக்கடை பயலுங்க, சாக்கடைங்க எல்லாம் சாக்கடை புத்தியாக தானே இருக்கும். லைஃப்ல உருப்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அடுத்த நகரம் நோக்கி போறதை விட்டுக்கிட்டு அங்கேயே கடந்து உருண்டுட்டு கிடக்குறானுங்க. சாக்கடை பண்ணிங்க மாதிரி கிடக்குறானுங்க பண்ணி பயலுங்க. ஒரு தற்கொலை இந்த மாதிரி தற்கொலைத்தனமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானா 100 மாணவ மாணவியர்கள் இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க. ஒவ்வொருத்தரா என்ன பேசுறாங்கன்றத பாப்போமா. தற்குறிகள் ஆமா, ஏன்னா வந்து அந்த மனுஷன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பின்னாடி போய்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு மீடியா பீப்புளுக்கு நான் மதிச்சு இப்ப நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த மீடியா துறையில ஒரு பேர் போன ஒரு சாம் டேனியல் சார் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல கர்ச்சீஃப் போடுறது என்ன, அவருக்கு மாலையை போடுறது என்ன, டிவிக்கோட துண்டை போடுறது என்ன, அததான் சொன்னேன். அறிவு சார்ந்த இளைஞர்கள் அங்க கம்மி, ஓட்டு போடுற வயசே இல்ல அவங்களுக்கு எல்லாம், ஓட்டே இல்ல. இப்போ இன்னைக்கு இவ்வளவு கோலாகலமா இவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. யாராவது ஏறி முன்னாடி வந்து ஏதாவது கத்துனாங்களா, இல்ல கிரீஸ் தடவி இருக்காங்களா, எதுவுமே பண்ணல. அதுதான் வித்தியாசம். கேட்டுச்சுல்ல, அறிவு சார்ந்த இளைஞர்கள் அங்க கம்மி, அதனாலதான் அவனுங்க அப்படி இருக்கானுங்க. முதல்ல அறிவு சார்ந்த இளைஞர்கள் அங்க கம்மின்றதே நான் வந்து ஏத்துக்கலங்க, அது தப்பு. அறிவு சார்ந்த இளைஞர்களே அங்க இல்ல, முதல்ல அறிவே அங்க இல்ல, அவனுங்களுக்கு மூளையே இல்ல, அங்க களிமண் தான் இருக்கு அவனுங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டேலயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் லேப்டாப் இல்லாம, இப்போ கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. ரைட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு சீஃப் மினிஸ்டர். இது எங்கள் ஃபைனல் இயர், இந்த டைமில் லேப்டாப் கொடுத்தது உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயம்னால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். சிஎம்க்கு இன்னும் எல்லாருக்கும் ஏழை பசங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அது நிறைவேற்றுவாருன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் வாங்குவோமான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து எங்களாலையும் வாங்க முடியும், நீங்களும் சாதிக்கணும், பொண்ணுங்களாலையும் எல்லாம் முடியும் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதோ இப்போ பார்த்தீங்கல்ல, இவங்கெல்லாம் தான் அறிவு இருக்கக்கூடிய நபர்கள், அறிவு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள். புரியுதுங்களா? ஒரு தற்கொலை இதை வந்து நிராகரிச்சா இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா 100 மாணவ மாணவியர்கள், ஏழை மாணவ மாணவியர்கள் இதனால பலன் பெறுவாங்க. அது போதும் நமக்கு. இந்த தற்கொலை பயல்களை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு கவலை என்னென்னா, அந்த லேப்டாப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும் பாருங்கள், 60,000 ரூபாய் 70,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் பாருங்கள். அந்த அமௌண்ட்டுன்றது இந்த தற்கொலை பயல்களுக்குன்னு செலவாயிருக்கு பாருங்கள் அரசு பணத்தில். அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏதாவது பயன்பெறக்கூடிய நபர்களுக்கு அது வந்து போய் சேர்ந்துருந்துச்சுன்னா மன நிம்மதின்றது ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க நமக்கு. இப்போது அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, எங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. சரி, அன்பாக்சிங் பண்ணுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி லேப்டாப். வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதத்தில்? பழைய லேப்டாப் போயிடுச்சு, இப்போ இதை யூஸ் பண்ணி நல்லா முன்னேற போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டாலின் அவர்கள். ஐடி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா ஐடி கிளாஸர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ரைசன் 3. இதோ இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி மாணவர்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும். நான் சொன்ன மாதிரி இனிமேல் இந்த தற்கொலைகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி தூக்கி தூர எறிஞ்சிட்டு படித்து முன்னேறணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தா போதுங்க. இந்த படம், சினிமா, தேட்டரு, டான்ஸு, ஆட்டம் பாட்டம்னு கிடக்கிறவங்களுக்கு தேவையே கிடையாது. கணினி அப்படின்றது இந்த கணினி யுகத்தில் அது பல பேரை உருவாக்கியிருக்கு, பல மேதைகளை உருவாக்கியிருக்கு, பல விஞ்ஞானிகள் எல்லாரையும் உருவாக்கியிருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு கணினி என் கையிலேயே நீ கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம். இப்ப நார்மலா தமிழக அரசுல வந்து எல்லா திட்டங்களுமே மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதான தமிழக அரசோட ஒரு இதுவா இருக்கு. சோ இப்ப லேப்டாப் கொடுத்தது வந்து எல்லா மாணவர்களும் சமமா எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். லைக் வந்து இப்ப இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்தபடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ் தாண்டி எஜுகேஷன்ல வந்து ரொம்பவே கான்சென்டா இருக்காங்களோ அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த லேப்டாப் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ், யூபிஎஸ்சி ஸ்கீம்ஸ், ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற இதை தாண்டி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோங்கிறது வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து எங்களாலையும் வாங்க முடியும், நீங்களும் சாதிக்கணும், பொண்ணுங்களாலையும் எல்லாம் முடியும் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருள் வந்து மற்றவங்ககிட்ட கேட்கும் போது தான் தெரியும் அவங்க வந்து நம்மள என்ன சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஃபேமிலியை பற்றிலாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் லேப்டாப் வந்து வாங்கணுன்னு நாங்கள் அதை கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் நாங்கள் வீட்டில் கேட்கும் போது காஸ்ட் இல்லைப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம், நீ சம்பாரித்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்போ சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சனாக இருந்து எங்கள் சிஎம் சார் வந்து இப்போ நாங்கள் இருக்கவங்களுக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தனால இப்போ எங்கள் லைஃப் மேலே யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கேராக இருக்காங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்காக பண்ணலாம்னு நம்ம சிஎம் சார் நம்ம லேப்டாப்புக்காக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருக்குது. அவருக்காக நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வெற்றி மூலியமாக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் நாங்கள் நினைக்கிறோம். பா, இந்த பையன் பேசுனதில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த பையன் சொன்னது பார்த்தீங்கல்ல, வீட்டில் வந்து லேப்டாப் வாங்கி தாங்க அப்படின்லாம் கேட்டால் வாங்கி தர்ற வசதியோ நிலைமையோ வீட்டில் இல்லை அப்படின்றப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வீட்டில். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லா மாணவ மாணவியர்களுக்குமே லேப்டாப்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. லேப்டாப் இல்லாமல் படிக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப திணற மாதிரி தான் இருக்கும். மொபைலை வச்சு எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ லேப்டாப் வேணும்னு சொல்லி ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க வீட்டில் போய் கேட்டால் லேப்டாப் வாங்கி தர வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போய் சம்பாதிச்சு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தா இந்த மாதிரி லேப்டாப்லாம் வாங்கணும்னு சொன்னால் மாதம் டியூ கட்டணும், அதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். முதல்ல டியூவே தரமாட்டாங்க. ஒரு இஎம்ஐயில் ஒரு லேப்டாப் வாங்கணும்னா மாணவ மாணவியர்களாக இவங்க இருக்கிறப்போ லேப்டாப் இவங்களுக்கு இஎம்ஐயில் கொடுக்குறதெல்லாம் இவங்க இஎம்ஐயில் வாங்குறதே மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்கும். அது போக வேலைக்கும் போயிட்டு காலேஜுக்கும் போயிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி அரசு வந்து இப்படி ஒரு லேப்டாப்பை கொடுக்குது அப்படின்றப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்பவே ஒரு உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம். அந்த பையன் இன்னொன்று சொன்னாப்புல, அப்படியே மனசை வந்து தொட்டுட்டு போயிட்டாப்புலாங்க. எங்களுக்காக இல்லைனாலும் சிஎம் சார் எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க, அதுக்காகவாது நாங்கள் ஜெயிக்கணும், எங்களுடைய வெற்றியின் மூலமாக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி திட்டங்களின் மூலயமா இந்த மாதிரி பயனடையக்கூடியவங்களையெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ மனசு ரொம்ப ரொம்ப குழுகுலுன்னு இருக்குங்க. இவ்வளோ எதிர்கட்சிகள் கூட சண்டை போட்டு, அவ்வளோ எதிரிகளை வளர்த்து வச்சுக்கிட்டு, அவ்வளோ பேர் கூட சண்டை போட்டு, அவ்வளோ வேதனை, அவ்வளோ சண்டை, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த அரசை தாண்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி திமுக அரசை சப்போர்ட் பண்ணி காணொலிகள் போட்டு இதற்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நபர்கள் பேசுறதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ குழுகுலுன்னு இருக்குங்க. இது போதுங்க எங்களுக்கெல்லாம். எங்களுக்கே இப்படி இருக்குன்னா முதலமைச்சருக்குலாம் அப்போ எப்படி இருக்கும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறத பார்க்குறப்போ இல்லையா? மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சரிங்களா, நார்மலாக எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாரும் வாங்கிடலாம். ஆனால் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் வாங்க முடியாது. ஸோ தமிழக அரசாங்கம் எதிர்கால மாணவர்களுக்காக இந்த இலவச மடிக்கணினி கொடுத்தது மிக்க நன்றி. முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் மிக்க நன்றி. ஸோ என்னோட கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் டிசைன், ஸோ அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவை. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு, நான் நல்லபடியாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோட பல நாள் கனவு ஆக்சுவலாக லேப்டாப் வாங்கணுன்றது. ஸோ இப்போ கிடச்சிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இது நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நாங்களாம் வந்து என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திப்போம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அரசு மூலமாக இப்போ உலகம் உங்கள் கையில்ன்ற ஈவெண்ட்டில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்டாப் வாங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து எங்களோட லைஃப்பில் இன்னும் ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசில் ஒவ்வொரு திட்டங்களும் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வரக்கூடிய என்னை போன்ற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ வர காலத்தில் எல்லாமே ஏஐ தான். ஸோ அதை நம்ம கற்றுக்கிறதுக்காக இதுலேயே வந்து பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஃப்ரீயாக வரை கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய கற்றுக்கிட்டு லைஃப்பில் நிறைய பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம திமுக அரசுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும்
நம்மளும் வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த தலைமுறை இளைஞர்களும் அறிவார்ந்த இளைஞர் சமுதாயமாக உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு விதைதான். இதில் பேசக்கூடிய நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேப்டாப் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதற்காகவே நாங்கள் நல்லா படித்து முன்னேறுவோம், இதற்காகவே நாங்கள் முன்னேற பார்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு பொருளுடைய அருமை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு கவர்மெண்ட் இந்த ஒரு ப்ரிவிலேஜை நமக்கு கொடுக்குது, அதை நம்ம சரியாக உபயோகிக்கணும் அப்படின்றத உணர முடிஞ்ச மாணவ மாணவியர்கள் தான் இங்கே இருக்காங்க. இந்த 1-2 தற்குறி இளைஞர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் தி இளைஞர்கள் அறிவார்ந்து நம்ம இயங்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. நம்ம அரசு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சலுகைகள் 1-2 தற்குறிகளை தவிர நிறைய மக்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். இந்த மடிக்கணினியை வாங்கிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா நல்லா படிங்க, படித்து முன்னேறுங்க. நம்ம திமுக அரசு எப்போவுமே உங்க கூட துணை நிற்கும். படிப்புக்கு நம்ம அரசு 100 விழுக்காடு இல்லை 101 விழுக்காடு முக்கியத்துவம் கொடுக்கும். படிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே பல விஷயங்களை சாதிக்கலாம். ஆகவே படித்து முன்னேற வழியை பாருங்கள். படிக்காமல் இந்த தாவேக்க தவுட்டு தற்குறிகள் மாதிரி படம், தேட்ரு, ரசிக, நான் தாண்டா பெரிய ஆள், என்னோட இது ஆதரான்னு சொல்லிட்டு தெரியாமல், தரிகட்டு தெரியாமல் ஒழுங்காக படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்ல நல்ல இடங்களை நீங்கள் வந்து அடையணும். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.